வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. கொஞ்சம் அரசியல் பேசலாம்னு நினைக்கிறேன். அரசியலில் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய உயிர் தோழி சசிகலா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக கொடியில் அண்ணா திரு எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சு அவங்க ஒரு கட்சி வந்து கொடியை அறிமுகப்படுத்தி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காலங்கடந்த முயற்சி அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து அவங்க நீக்கின உடனே இந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கட்சி ஆக்கியிருந்தா கூட இதுக்குள்ளே அவங்க வந்து தமிழக அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறி இருக்கலாம். ஆனால் நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லி அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு இருந்து கடைசியில் அவங்க காணாமலே போயிட்டாங்க. கட்சி அப்படிங்கிறது அதிமுக கட்சிங்கிறத எடப்பாடி வந்து முழுமையாக கைப்பற்றிட்டார். பட் எடப்பாடி தான் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நிறைய பேர் அந்த கட்சியை வந்து கைப்பற்றணும்னு சொல்லி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இப்படி பலவிதமான கூட்டங்களாக இருந்தாலும் எல்லாமே தனித்தனியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடிப்படையில் அவங்களோட நோக்கம் வந்து ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்குங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம் வந்து அதிமுக வந்து ஒன்றா சேரணும், தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறனால தான் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம், எல்லோரும் ஒன்றா சேரணும் இந்த ஒத்த வார்த்தை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒன்றா சேரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தினகரன் அமமுக வந்து அதிமுகவோட ஐக்கியமாயிடுச்சு, கூட்டணி சேர்ந்துட்டுன்னு சொன்னால் கூட அவங்க அதிமுகவோட ஐக்கியமாகி நாங்கள் பங்காளி சண்டை தான் போட்டுவிடணும் சொல்லி ரெண்டு பேரும் சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தல இருக்கிற வந்து ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் பப்ளிக்கில். அவர் திமுகவில் போகக்கூடிய கண்டிஷனுக்கு போயிட்டார். ஏன்னா அவரும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. மீதம் இருக்கிறது சசிகலா மட்டும் தான். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு கட்சியோ இயக்கமோ எதுவுமே ஆரம்பிக்கலை. முழுக்க அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து தினகரன் சைடில் தான் இருந்திருக்காங்க. தினகரனுக்கு ஓட்டு போடுறது எல்லாருமே வந்து இந்த குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட்ட எல்லாமே வந்து சசிகலா ஆதரவாளர்கள் தான். தினகரனுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய இமேஜ் கிடையாது. சசிகலாவோட இமேஜ் தான் வந்து தினகரனுக்கு இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் தினகரன் ஒரு இமேஜை உருவாக்கிட்டா கூட அவங்ககிட்ட இருந்து ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து சின்னம்மாவோட ஆதரவாளர்கள் தான் தினகரன் இருந்தவங்க. தினகரன் இன்றைக்கி அதிமுகவில் சேர்ந்தாச்சு. முந்தா நாள் வரைக்கும் வந்து அதிமுக ஒன்றா சேரணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த சசிகலா வந்து நேற்று புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் வந்து பொய்யாயிருது. இது வரைக்கும் கட்சி ஒன்றா சேரணும்னு சொல்லிட்டு இருந்த அந்த நோக்கம் வந்து பொய்யா மாறிடுது. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், தென் மாவட்டம், தஞ்சாவூர், அந்த குறிப்பிட்ட பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திமுக ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட இந்த 2021 தேர்தலில் தனிப்பெரும்பான்மை, ஏன்னா அவங்களுடைய சரித்திரத்தில் வந்து தனிப்பெரும்பான்மை மெஜாரிட்டியில் எப்போவுமே ஆட்சி அமைச்சு கிடையாது. அதெல்லாம் கூட்டணி கட்சியோட ஆதரவோட தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் எப்போவுமே வந்து திமுக இருக்கும். 2021 அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் வந்து அமமுக தான். அவங்க ஒரு குறிப்பிட்ட பெல்ட்டில் ஏன்னா அமமுக பிரித்த ஓட்டு எல்லாமே வந்து 2000, 3000, 5000 ஓட்டுகளை பிரிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அதிமுகவோட ஓட்டு சதவீதம் குறைஞ்ச தோல்வி அடைஞ்ச எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1000, 2000, 500, 300, 200 இந்த எண்ணிக்கையிலான ஓட்டுகளில் தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து 413 ஓட்டில் தான் தோற்றிருந்தாங்க. ஆனால் அமமுக வந்து 10,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஏடிஎம்கேயோட ஓட்டு தான். சொல்லப்போனால் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானித்தது அமமுக தான். தினகரனோட கட்சி தான் வந்து அந்த தோல்வி அடையச்சு, வெற்றி தோல்வின்னு சொல்றதை விட தோல்வி அடையச்சது அதிமுகவோட. அந்த ஓட்டுகள்லாம் வந்து சேர்ந்துருந்தா அதிமுக திரும்பவும் ஆட்சியில் அமர்ந்திருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ இன்னமும் இப்போ எதுக்காக இந்த அம்மா வந்து ஓட்டுகளை இவங்க ஆரம்பிச்சிருக்க இந்த கட்சி வந்து ஓட்டுகளை பிரிக்க தான் போதே தவிர கண்டிப்பாக அவங்க வந்து ஆட்சிக்கு வர போகிறதும் கிடையாது, எதுவும் பண்ணாது. இவங்களோட நோக்கம் என்ன? ஒன்று ஓட்டுகளை பிரித்து அதிமுகவை தோற்கடிக்கணும், இல்லையா திரும்பவும் ஒரு கட்சி இயக்கமாக ஆரம்பிச்சுட்டு அதிமுகவோட கூட்டு சேரணும். இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரே ஆப்ஷன். இதில் வந்து வாழ வைக்க போகிறாங்களா தாழ வைக்க போகிறாங்களாங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி போக வந்து பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக இப்போ எடுத்திருக்க முடிவு வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தால் அவங்க வந்து நல்ல முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க எடுத்துக்க முடிவு வந்து தவறான முடிவு. இது எதுவாக இருந்தாலுமே வந்து காலம் கடந்த முயற்சி தான். இந்த மாதிரி அரசியலில் வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தி. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு வந்து வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்து பலவிதமான காரியங்களை செஞ்சு முடித்தவங்க. அவங்களோட பவர் என்னங்கிறது வந்து அரசு ஊழியர்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு, மந்திரிகளுக்கு, அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே வந்து சசிகலா அப்படிங்கிற ஒரு ஆளுமை சக்தியோட பவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்.
சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு காமெடி பீஸாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் என்ன காமெடி திட்டினாலும் சரி பிரச்சனை இல்லை. சாதாரண மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இமேஜ் கிடையாது. அவங்கள சமுதாயம் சார்ந்த மக்கள் வேணால் அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு தலைவியாகவும் தியாக தலைவியாகவும் பார்த்துட்டுலாம். ஆனால் அடித்தட்டில் சாதாரண மக்கள் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கல, அரசியலில் வந்து ஏற்றுக்கல. இந்த அரசியலில் வந்து வெகு உச்சாணியிலிருந்து அதுக்கப்புறம் வெளியில் வர நபர்கள் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல விதமான ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அரசியல் கட்சியாக இல்லாமல் அரசியல் இயக்கமாக இருந்து ஒரு சமூக தொண்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு ஒரு டீசெண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய மரியாதை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் கூடும். அதை அப்படி மெயின்டைன் பண்ணலாம். அதை விட்டுட்டு இதை மாதிரி கட்சி ஆரம்பித்து அரசியல் இருந்தால் அவங்க காணாமல் தான் போவாங்க. இதுக்கு பலவிதமான உதாரணங்கள் இருக்குது. காமராஜர் ஆட்சியிலேருந்து ஜெயலலிதா ஆட்சி வரைக்கும் இருந்து உச்சாணத்தில் இருந்த நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து காணாமல் போய்கிட்டு இருக்காங்க. அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், பலவிதமான நபர்கள். அது இன்றைக்கி கூட வந்து ஓபிஎஸ் கூட போயிட்டு இருந்த பல ஆதரவாளர்கள் இன்றைக்கி காணாமலே போயிட்டாங்க. அதனால் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த ரெண்டுக்கு தான் வந்து இப்போதைக்கு களம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாமே ஓட்டு சதவீதத்தை வந்து பிரிக்கலாம், தோல்வியடை வைக்க வெற்றியடை வைக்க இதுக்கு தான் ஆகுமே தவிர தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டுக்கு தான் போட்டி. நான் இதுதான் வந்து அடித்தளம் ஸ்ட்ராங்காக உள்ள கட்சி. இதை தவிர்த்து மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் அது வந்து காணாமல் போயிடும். ஜெயிக்க கட்சியை தோற்க வைக்கிறதும் தோக்குற கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இது பயன்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன விஷயம் பேசலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த சப்ஜெக்டையும் பேசலாம். நன்றி, வணக்கம்.